தினமொரு வசனம். யூதா 1 வசனம் 18. கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. விளக்கம். தகவல் தொழில்நுட்ப துறையில் ஏற்பட்ட அபாரமான வளர்ச்சிகள் ஒழுக்கக்கேடான வாழ்க்கை முறைகளிலும் அளவுக்கு அதிகமான வளர்ச்சியை ஏற்படுத்திவிட்டது. இதன் விளைவாக திருமணமாகும் வரை கற்பு நிலை தவறாமல் வாழும் பெண்களின் எண்ணிக்கை கணிசமாக சரிந்துவிட்டன. அவ்வப்போது பாலியல் தொடர்பாக நடத்தப்படும் சர்வேக்கள் தருகின்ற தகவல்கள் தலை சுற்ற வைக்கின்றன. கற்பு நிலை காப்பது என்பது அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் அல்ல என்ற எண்ணம் இந்த தலைமுறை இள வயதினரிடம் பெருகிவிட்டது. என்றைக்கோ திருமணம் செய்ய போகும் ஒருவருக்காக அதுவரை உணர்ச்சி போராட்டங்களை வெல்ல வேண்டிய சிரமத்தை ஏற்க தேவையில்லை என்பது பெரும்பாலானவர்களின் கருத்தாக உள்ளது. திருமணமானவர்களின் நடுவிலும் கணவன் மனைவி என்ற எல்லையை தாண்டி பிறரோடு பாலியல் தொடர்புகள் வைப்பதில் தவறில்லை என்ற எண்ணம் மிகுதியாகி பரவிவிட்டது. திருமணமாகும் வரை யோக்கியமாக கட்டுப்பாட்டுடன் வாழ இயன்ற ஆண்கள் வெகு சிலரே என்ற எண்ணமும் பல பெண்களிடம் கற்பு நிலையோடு வாழ வேண்டும் என்ற ஆசையை வெகுவாக குறைத்து விடுகிறது. ஆம், மிக மிக மோசமான ஒழுக்கக்கேடுகள் பெருத்து போன நாட்களில் நாம் வாழ்கின்றோம். அறிவு பெருக பெருக மனிதனிடம் அலங்கோலமான அருவருப்பானதுமான வாழ்க்கை முறைகளும் பெருகி போய்விட்டன. இந்த கால கட்டங்களில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் மிக மிக தீவிரமான கண்காணிப்பு உடையவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். பிள்ளைகளை நம்பாமல் சந்தேக பார்வையோடு இருப்பதும் தவறானது. அதே வேளையில் அதிகமான நம்பிக்கை வைத்து அலட்சியமாக இருப்பதும் தவறு. பிள்ளைகளை மட்டுமல்ல, பிள்ளைகளின் நண்பர்களையும் அவர்களின் போக்குவரவுகளையும் கூட கண்காணிக்க வேண்டிய தேவை உண்டு. சில நல்ல பக்தியான குடும்ப பிள்ளைகளை கூட அவர்களின் நண்பர்கள் தவறான வாழ்விற்கு நேராக நடத்தி சென்று விடுவது உண்டு. இந்த கடைசி காலத்தில் ஒழுக்கத்தை குறித்த உணர்வுகள் வாழ்கின்றவர்கள் குறைவே. ஆயினும் தேவன் ஒழுக்கக்கேடுகளை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டார். அவர் ஒழுக்க விதி விலகல்களை ஒரு நாள் நிச்சயம் விசாரிப்பார். ஒழுக்கத்தை இழந்துவிட்டு நிம்மதியான வாழ்வை கண்டவர் யாரும் இருக்க முடியாது. இந்த கடைசி நாட்களில் நோவாவை போன்று தேவ உறவின் வாழ்க்கையில் தீவிரமாய் இருப்பவர்கள் மட்டுமே இந்த பாவ உலகின் சறுக்கல்களுக்கு தங்களை தப்புவிக்க முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஒழுக்கமான உமக்கு சித்தமானதை செய்து வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.